ஹலோ மேடம். மீரா மேடம், இன்னைக்கு நம்ம வந்து அம்மாயி சமையல்ல ரொம்பவே ஆரோக்கியமான அதே சமயத்துல பாரம்பரியமான ஒரு டிஷ் பண்ண போறோம்னு சொன்னாங்க. என்ன பண்ண போறோம்? ஜாக் ஃப்ரூட் பாயசம், அதாவது பலாப்பழ பாயசம் பண்ணலாம். சீசன்ல எங்க பார்த்தாலும் செல் நல்ல வெரைட்டியும் கிடைக்காது ஸ்வீட்டா. ஸோ யூஸ்வலா பாயசம் பாத்தீங்கன்னா அந்த வெரைட்டி பண்ணிட்டு அதுல இருந்து பண்ணுவாங்க. அந்த பலாப்பழ சக்க வெரைட்டி சொல்லுவாங்கல்ல, அல்வா மாதிரி. அது வந்து இட்ஸ் லாங் ப்ராசஸ். அது ரொம்ப நேரம் கலரி நெய்யெல்லாம் ஊற்றணும். இது வந்து நெய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது அண்ட் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இது ஆக்சுவலி. ஓகே, பலாப்பழ பாயசமே வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா சீக்கிரமா பண்ணி இல்லையா? ஓகே, என்னென்ன இன்கிரீடியன்ட்? ஓகே, இது வந்து பலாப்பழம் நான் ஒரு 7 to 8 சோள அந்த மாதிரி எடுத்திருக்கேன். 1 கப் வெல்லம், 1/4 கப் மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு, ஏலக்காய், இது வந்து முந்திரி, இது வறுத்து வச்சிருக்கேன், திராட்சை, கொஞ்சம் இது ரெகுலர் பால், கொஞ்சம் தேங்காய் பால், ஒரு காட்டன் விற்கிறது இல்லை அப்படியே ஒரு காட்டன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதில் பார்த்தீங்கன்னா பலாப்பழ சொலைய அவங்க வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 6-7 சொலை நல்லா பெருசாக இருக்கிற சொலையாக பார்த்து. ஸோ பலாப்பழம், அதோட வந்து வெல்லம், 1 கப் வெல்லம், ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், முந்திரியும் திராட்சையும் நெய்யில வறுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் பால், காய்ச்சின பால், அதோட தேங்காய் பால் இல்லையா? காய்ச்சின பால் வந்து ஒரு 3/4 கப்பு, தேங்காய் பால் வந்து ஒரு ஃபுல் காட்டு இல்லையா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த மூங் தால் வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு, பலாப்பழமும் அதுவும் குக்கர்ல வச்சு 3 விசில்ஸ்க்கு மேஷ் பண்ணி வச்சு. ஓகே, நல்லா மசிச்சு நல்லா வெந்து வரணும். நல்லா 3 விசிலுக்கு போறோம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிறுபருப்பை வந்து வெறும் வானலியில, எண்ணெய் எல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் வானலியில நீங்க நல்லா வறுக்கணும். வறுக்கும் போது அது வறுத்து ரோஸ்ட் ஆகி ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது அதை எடுத்து அதோட அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதோட நீங்க வந்து பலாப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பலாப்பழத்தையும் போட்டு இந்த மாதிரி குக் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 விசில் விட்டாலே இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதுலயே பாதி வேலை முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வெள்ளை பாகு வைக்க போறோம். அதாவது வெல்லம் போட்டு கொஞ்சம் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் தண்ணி குக் பண்ணிட்டு, ஓகே, அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதில் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப இல்லை. ஸோ இது தண்ணி விட்டுருக்கோம் நாங்கள். ஆமாம். ஸோ நல்லா டிசால்வ் வர வரைக்கும், பாயில் வர வரைக்கும் குக் பண்ணலாம். இதுக்கு அந்த இது இருக்கா, இந்த கம்பி பதம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் சிரப் நம்மளுக்கு டிசால்வ் ஆனோம், அவ்வளோதான். நல்லா கரைஞ்ச அப்புறம் நம்ம வடிகட்டிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம சக்கரை சேர்க்க போகிறது இல்லை இல்லையா? வெல்லம் தான். ஓகே. ஸோ வெல்லம் வந்து இட்ஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் ஸ்வீட்னு ஆமா இல்லையா? இதுவே இல்லை, உங்க கெமிக்கல்ஸே இல்லை, ரா ஃபார்ம். ஆமா, நிறைய மினரல்ஸ் ஜாஸ்தியா, நிறைய மினரல்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நிறைய அயர்ன் கண்டென்ட் இருக்கு. கரெக்ட். ஆமா. ஸோ பெண்களுக்கு வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருக்கிற ஒரு டெஃபிஷியன்சி வந்து அயர்ன். நிறையா. ஆமா. ஸோ நிறைய பெண்கள், அதுவும் வந்து ஒரு ஏஜ் கிராஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி, எலும்பெல்லாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் அயர்ன் டெஃபிஷியன்சி தான். ஸோ இந்த இரும்பு சத்தை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. நிறைய வெள்ளத்தில் வந்து இரும்பு சத்து இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காஃபி டீ கூட வந்து அவங்க அந்த கருப்பட்டி வெள்ளம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஸ்வீட்னராக யூஸ் பண்ணுவாங்க அந்த இனிப்புக்காக. ஆனால் இப்போ தான் எல்லாமே சர்க்கரை ஆயிடுச்சு. ஸோ சர்க்கரைங்கிறது இதுலேருந்து அதை நிறைய ப்ராசஸில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பியூரிஃபை பண்ணி ரிஃபைன் பண்ணி, அப்புறம் அந்த கலர் வெள்ளை கலர் கொடுக்கறதுக்காக ரிஃபைன்லாம் பண்ணி பாலிஷ்லாம் பண்ணி நிறைய கெமிக்கல் சேர்ந்துருது. நிறைய மினரல்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ்லயும் அப்படியே வீணா போயிடுது. கரெக்ட். வெரி ட்ரூ. நீங்க சொன்ன மாதிரி அந்த பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ண அப்புறம் ஆமா எவ்ரி லேடி கண்டிப்பா நீர் ஆயும். ஆமா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அந்த பொண்ணு வந்து பருவம் வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் டைம்ல, அப்புறம் குழந்தை, எல்லா டைம்லயுமே அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி பிரச்சனைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருது. நிறைய ஆல்மோஸ்ட் டிசால்வ் ஆயிடுச்சு. கொஞ்சம் 2-3 கட்டி இருக்கு, அது மட்டும். இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க பெண்களுக்கு வந்து, அதுவும் இந்தியால ரேட் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. வெரி ட்ரூ. ஆமா. ஏன்னா we lose interest. நம்மளே கல்யாணம் ஆன அப்புறம் குழந்தை ஹஸ்பண்ட் அப்படியே போயிடுது. நம்ம பாத்துக்கணும் நம்மளையும். அது மட்டும் இல்லாம இரும்பு சத்து இருக்கிற உணவுப் பொருள்கள் வந்து
ரொம்ப செலக்ட்ல தான் நிறைய இரும்பு சத்து இருக்கு. கரெக்ட். அதெல்லாம் நம்ம அவ்வளவா சாப்பிடுறது இல்ல. பேரிச்சம்பழமாகட்டும், வெல்லம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நீங்க பால் எல்லாம் கூட இரும்பு சத்து இருக்கு, பட் கால்சியம் அதிகமா இருக்கு, அது கம்மியா இருக்கு இல்லையா? அதே மாதிரி முருங்கைக்கீரை, ஆமா, ரொம்ப ரேர் நம்ம சாப்பிடுறோம். ஆமா, நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இதுல மண்ணு இருக்கும் இல்லையா, அது மாத்திரம் நம்ம வடிகட்டிடலாம். பாகு வெல்லம் எடுத்தா நல்லா டேஸ்டியா இருக்கும். பாத்தீங்கன்னா வெல்லம்ல வந்து நம்ம கொஞ்சம் தான் தண்ணி விட்டோம். அப்புறம் அதை நம்ம கிளறி கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. வச்சு நீங்க கிளற அது கொதிக்க உங்களுக்கு வந்து ஈஸியா கரைஞ்சிடும் இல்லையா? வெரி. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து நம்ம அந்த மேஷ்ட் இதை இதுல ஆட் பண்ணுவோம். அந்த பாசிப்பருப்பு அது ஒரு 1/4 கப், அதோட 7-8 சொல்ல அந்த பலாப்பழம். அதுக்கு நமக்கு இவ்ளோ வெல்லம் போதும். 1 கப் வெல்லம் போதும் இல்லையா? போதும். ஏன்னா பலாப்பழமும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கு. அண்ட் அவ்வளோ திகட்டுற மாதிரி இருக்க கூடாது இல்லையா, கொஞ்சம். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிடலாமா? நல்லா வேக வச்ச அந்த பருப்பும் பலாப்பழமும் வெல்லத்தோட சேர்ந்து. ஆமா, ஓகே. இது ஒரு பாயில் வந்தப்புறம் நம்ம 1 மில்க்கும் அதுவும் ஒன்னொன்னா ஆட் பண்ணலாம். ஓகே. நம்ம வந்து பால் சேர்க்க போறோம், தேங்காய் பால் சேர்க்க போறோம். அதனால இந்த மிக்சர் வந்து ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம். இல்ல, அதனாலதான் இது கொஞ்சம் அப்படியே வச்சிருக்கோம் நம்ம. நீங்க வந்து அதனால பருப்பும் பலாப்பழமும் வேக வைக்கும் போது கூட அளவா தண்ணி விட்டுக்கோங்க, கரெக்டா அந்த எந்த அளவு வேணுமோ. ஆமா, நல்லா பஜ்ஜி பேட்டர் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா இந்த வெல்லத்துக்கும் ஒரு தனி ஸ்மெல் இருக்கு, அது சூடாகும் போது. அதே மாதிரி பலாப்பழத்துக்கும். ஆமா, நிச்சயமா. பலாப்பழத்தையும் புரோட்டீன் நிறைய இருக்கு ஆக்சுவலி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான பழங்கள்லாம் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ். ஆமா, இந்த சீசன்ல மட்டுமே கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி சீசன்ல கிடைக்கும் போது இதெல்லாம் பண்ண முடியும். ஆமா, என்ஜாய் பண்ணலாம் இந்த டேஸ்ட்லாம். இதே வெரைட்டி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ தோன்றதோ பண்ணி பார்க்கலாம். அது ஜஸ்ட் தட் அது கொஞ்சம் டீடியஸ் ப்ராசஸ். ஆமா, கலரணும். இப்ப யாருமே வந்து அதுக்கு ரெடி இல்ல. சீசன்ல கிடைக்கும் போது இது பண்றோம். ஆமா, சீசன்ல வேற ஏதாவது வேற ஏதாவது சொல்லுங்க, அதை பண்றோம். இது கொஞ்ச நேரம் ஹீட் ஆகணுமா? ஆமா, ஒரு பாயில் வரட்டும். ஓகே. இப்போ வர ஆரம்பிச்சிட்டு பால் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அதுல ஹாஃப் ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் ஹாஃப் ஆட் பண்ணலாம். ஒரு கொதி வந்தப்புறம் பாக்கி தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பால் வந்து நம்ம கொஞ்சம் தான் சேர்த்திருக்கோம், ஆனா தேங்காய் பால் நிறைய சேர்க்கலாம். இன்ஃபேக்ட் இஃப் யூ லைக் பால் வேண்டாம் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இது ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா தேங்காய் பால் இருக்கு, ரொம்ப இருக்கும். ஆமா, இஃப் யூ ஃபீல் பால் இருந்து வேண்டாம் அப்படின்னா வெறும் தேங்காய் பால் பால் வர தண்ணி. இப்போ இது ஒரு கொதி வரணும் இல்லையா? ஆமா, ரொம்ப குவிக்கா முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஜஸ்ட் அந்த குக்கர்ல வச்சிட்டீங்கன்னா வெரி. ஆமா, ஸோ அந்த வேகிற ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீக்கிரம். அவ்வளவுதான். மார்னிங் குக் பண்றச்சே ப்ரெஷர் குக்ல வச்சுட்டோம்னா ஈவினிங் நம்ம ஈஸியா பாயசம் பண்ணிடலாம். இப்பயே பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், நம்ம அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஆமா, இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாமா? அண்ட் பால் போதும் இல்லையா? போதும். அண்ட் ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர் அண்ட் ஃபைனலி இந்த முந்திரி திராட்சை. வெரி சிம்பிள். ஆமா, ஸோ ஒரு பாயசம் இஸ் ரெடி. எதர் சில்லாவும் சாப்பிடலாம், ஹாட்டாவும் சாப்பிடலாம். ஓகே. ஸோ நான் வந்து தேங்காய் பால் நிறைய சேர்க்கிறோமே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கறதுனால தண்ணி ஆயிடாது, நிச்சயமா ஆகாது. அது ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஆமா, வீட்டில் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ்ட்ராக்ஷனோட நிறுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பாயசம். நெய்யே இல்ல பாத்தீங்களா? ஒன்லி அந்த முந்திரி திராட்சை இது பண்றதுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வேணும் இல்லையா? அவ்வளவுதான்.
இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான சில வகையான டிஷ்ஷஸ் கொஞ்சம் ஆரோக்கியமானதா நம்மள அப்பெல்லாம் நிறைய நெய்யெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அதே சமயத்துல டேஸ்டும் மாறாம சாப்பிட முடியும். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ இந்த சீசன் முடியறதுக்குள்ளேயே நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாத்துருங்க. ஐ திங்க் இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இன்னொரு பிளஸ் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, இதை வந்து சூடாவும் சாப்பிடலாம் இல்ல சில் பண்ணியும் சாப்பிடலாம் அப்படின்னு. சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த காம்பினேஷன் அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அந்த சிறுபருப்போட இந்த வெல்லமும் அந்த பலாப்பழமும் வந்து நல்லா சேருது இல்லையா? ஆமா, நல்ல காம்ப்ளிமெண்ட். அந்த பருப்புக்கு வந்து ஒரு தனியா ஒரு ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லாம் கிடையாது, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா இல்லையா, பருப்பு பாயசம் போடுவோம். ஆமா, பருப்பும் வெல்லமும் கண்டிப்பா வந்து நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். பட் நல்ல ஹெல்த்தி, இது உங்களுக்கு ப்ரோட்டீன் பேக்டு, கால்சியம் மில்க் இருக்கு, கோகனட் இஸ் a cooling agent, very healthy. and பலாப்பழத்தோட அந்த வாசனை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது சாப்பிடும் போதே வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கு and ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அதே சமயத்துல ஆரோக்கியமானதாகவும் இருக்கு. ஸோ குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க செய்யும் போதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அயர்ன் வந்து கரெக்டா வந்து அதோட டெஃபிஷியன்சி இல்லாம இல்லையா. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண இந்த பலாப்பழ பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பருப்பு வெல்லத்தோட, சர்க்கரை இல்லாம இருந்ததே ஒரு பெரிய பிளஸ். சர்க்கரை இல்ல, நெய் இல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த பலாப்பழ பாயசம் ரொம்ப சிம்பிளா இருந்தது இல்லையா, ஆனா ரொம்பவே டேஸ்டியானதா இருந்தது. அது மட்டும் இல்ல, இது வந்து ரொம்பவே பாரம்பரிய